சென்னை மற்றும் பஞ்சாப் இடையிலான போட்டியானது இன்று தரம்சாலாவில் நடைபெறவுள்ளது. குறிப்பாக புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ள சிஎஸ்கே அணி இப்போட்டியானது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இருப்பினும் சிஎஸ்கே அணி பிளேயிங் 11 மாற்றம் இருக்கலாம். அதாவது சிஎஸ்கேவின் ஹோம் கிரவுண்டான சென்னை மைதானத்தில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னையை வீழ்த்தியது பஞ்சாப் அணி. தற்பொழுது பஞ்சாப் ஹோம் கிரவுண்டான தரம்சாலாவிற்கு சென்று பலப்பரீட்சை நடத்த உள்ளது. எனவே இப்போட்டி பெரிதும் எதிர்பார்ப்புகள் உள்ளது. ஆனால் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், தீபக் சஹர் இந்த சீசனில் மீதமுள்ள போட்டிகளில் இருந்து விலகியுள்ளார். அதாவது நடந்து முடிந்த பஞ்சாப் இடையிலான போட்டியின் பொழுது அவருக்கு காயம் ஏற்பட்டது. ஓவரை முடிக்காமல் பாதியில் விட்டுச் சென்றார். எனவே மீதமுள்ள போட்டிகளில் அவர் பங்கேற்க மாட்டார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் முஸ்தபிர் ரஹ்மானும் அவரது நாடு திரும்பியுள்ளார். அதாவது T20 சீரிஸ் காரணமாக அவர் தாயகம் திரும்பியுள்ளார். எனவே அனுபவ வீரரான தீபக் சஹரும் இல்லை, முஸ்தபிரும் இல்லை. தேஷ்பாண்டே கடைசி போட்டியில் காய்ச்சல் காரணமாக அவரும் பங்கேற்கவில்லை. எனவே இதுபோன்ற சூழலிலிருந்து மீண்டு சென்னை அணி இதற்கு மேல் விளையாடும் போட்டிகளில் கூடுதல் கவனம் செலுத்தும் என்று நம்பிக்கை உள்ளது. அது மட்டுமல்லாமல் லக்னோ அணியின் வேகப்பந்து வீச்சாளரான மயங்க் யாதவ் காயம் காரணமாக மீதமுள்ள போட்டிகளில் அவரும் பங்கேற்பது சந்தேகம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது.